பொது நிதி மேலாண்மை அமைப்பால் தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்கள் கடைசி நிலையில் உள்ள மக்களுக்கு சென்றடைகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொது நிதி மேலாண்மை அமைப்பின் மூலம் இந்திய அரசாங்கம் தனது நிதிகளை நிர்வகித்து வருகிறது. அதன் 49வது சிவில் அக்கவுண்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், பொது நிதி மேலாண்மை அமைப்பின் மூலம் சத்தமில்லாமல் மிகப்பெரிய புரட்சியை இந்திய சிவில் கணக்கு சேவை செய்துள்ள நிலையில் 31 மாநில கருவூலங்கள் மற்றும் 40 லட்சம் திட்டங்களை செயல்படுத்தும் அமைப்புகளை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துள்ளது. மாநிலங்களில் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை சரியான நேரத்தில் வழங்குவது, பஞ்சாப், பீகார், ஹரியானா, குஜராத் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் உள்ள முதியோர்களுக்கு ஓய்வூதியங்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொது நிதி மேலாண்மை அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 60 கோடி மக்களிடம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களை பொது நிதி மேலாண்மை அமைப்பு வெற்றிகரமாக கொண்டு சென்றுள்ளது என்றும், 1100 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் திட்டங்கள் உட்பட 1200 மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்றுள்ளது என்று நிர்மலா சீதாராமன் கூறினார்.